விஜய் அளவுக்கு ஒப்பிடுற அளவுக்கு திமுக அவ்வளோ பலவீனமா இருக்கு. கிறித்துவ வாக்கு, தலித்து வாக்கு, அதிருப்தியாளர்கள் வாக்கு, அது எல்லாம் திமுகவிடமிருந்து விஜய் வாங்குகிற வாக்கு பூரா அந்த வாக்கு தான். அப்போ திமுக எளிதாக தோல்வியடையும். அப்போ அந்த சினிமா கவர்ச்சி இருக்கத்தான் செய்யும், கூட்டம் கூடத்தான் செய்யும். ஓட்டா மாறுதா என்பது இரண்டாவது கதை. புள்ளிங்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தலையை அப்படியே சரியாக வெட்டியிருப்பான், மேலே மட்டும் கொஞ்சம் முடியும். இது எல்லா சமூகத்திலையும் இருக்கான். இவன் தான் விஜய் ரசிகர். அதிமுகவிடம் எந்த வாக்கையும் சேதாரப்படுத்த முடியாது விஜயா. அது எம்ஜிஆருடைய ஓட்டு, இரட்டை இலைக்கான ஓட்டு. சபரீசனால தான் இந்த தடவை திமுகவில் பல வேட்பாளர்கள் மாற்றப்பட்டாங்க. ஏவா வேலு உடைய பேத்திய விஜயகாந்த் மகனுக்கு சம்மந்தம் பண்ண போறாங்க, திருமணம் முடிக்க போறாங்க. இதற்காக சீதனம் தான். திமுகவுடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சீதனம். 1% கூட இல்லை. பிரேமலதா கேட்பதற்கே நாதி இல்லை. 2021 தேர்தலில் வேலுமணி விரட்டியே விட்டார். ஆந்திராவில் அரசியல் செய்யக்கூடிய தெலுங்கர்கள் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பிடித்து விட்டார்கள். இது ஒரு தெலுங்கு கூட்டணின்னு சொல்றாரு. அண்ணாமலையை என்னைக்கு மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கினார்களோ அன்னைக்கு அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போய்விட்டார். எடப்பாடியால தான் இந்த தடவை அண்ணாமலைக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் அழுத்தம் கொடுத்திருக்காருன்றதுல எந்த மாற்றம் இல்லை. உண்மை அதுதான். இவருக்கு மாநில தலைவர் மாற்றினது காரணமே எடப்பாடி தானே. சீமானுடைய அரசியல் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? சீமான் இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் முடியும். சீமானுடைய வாக்குகள் பூரா விஜய்க்கு மடைமாற்றப்பட்டது. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன். வணக்கம் சார். விஜய் அளவுக்கு ஒப்பிடுற அளவுக்கு திமுக அவ்வளோ பலவீனமா இருக்கு. ஏன்னா போட்டியே அதிமுக திமுக தான். விஜய் இப்பதான் வந்திருக்காரு. அரசியல் கட்டமைப்பு சரியா இல்லை. ஆனா இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டுல ஆட்சி புரிந்துட்டு இருந்தாங்க திமுக. அவங்களோட ஒப்பிடுற அளவுக்கு திமுக பலவீனமா இருக்கா? திமுக கருணாநிதி உயிரோடு இருந்த 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். கருணாநிதி இருந்த காலத்திலே மக்கள் ஓட்டு போடலை. அதன் பிறகு பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைத்ததனுடைய விளைவு அத்தனை முஸ்லீம் கிறித்துவ வாக்குகள் அப்படியே திமுக போய் திமுகவை அதிகாரத்தை கொண்டு வந்தது. அதுதான் இப்போது கிறித்துவ வாக்கு உடைக்கப்படுகிறது. முஸ்லீம் வாக்கு தான் சேதாரம் இல்லாமல் இருக்குது. கிறித்துவ வாக்கு, தலித்து வாக்கு, அதிருப்தியாளர்கள் வாக்கு, அது எல்லாம் திமுகவிடமிருந்து விஜய் வாங்குகிற வாக்கு பூரா அந்த வாக்கு தான். அப்போது திமுக எளிதாக தோல்வியடையும். எந்த சேதாரம் இல்லாத வாக்கு அதிமுக வாக்கு. அப்போ அதிமுக வெற்றி அடையும். இதுதான் தொங்கு சட்டசபை என்பதற்கான காரணம். இதுதான். திமுக வலுவாக இல்லை. அதிமுக மிகப்பெரிய முஸ்லீம் வாக்கு வங்கி இழந்திருக்கு. ஜெயலலிதா இருக்கிற பொழுது மோடியா லேடியா மோடியா, இதுதான் ஜெயலலிதாவை உச்சத்துக்கு 44 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த கட்சி அதிமுக. இப்போது அந்த வாக்குகள் திமுகவிடமிருந்து சிறிதாக விஜய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். விஜய் வாங்குகிற வாக்கு பூரா திமுக வாக்கு. அப்போ திமுக எப்படி வெற்றி அடையும்? விஜய் வாங்குகிற வாக்கு அதிமுக வாக்கா? இல்லை. அதிமுகவிடமிருந்து எந்த வாக்கையும் சேதாரப்படுத்த முடியாது விஜயா. அது எம்ஜிஆருடைய ஓட்டு, இரட்டை இலைக்கான ஓட்டு. ஆனால் சூரியன் கருணாநிதி காலத்திலே உதிக்க முடியாமல் இருட்டாக இருந்தது. காங்கிரஸ் தயவில் இவர்கள் ஆட்சி அமைத்தார்கள். இல்லைன்னா ஆட்சி அந்த காலம் 2006-11 திமுக வெற்றி பெற்றிருக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். இப்போது திமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் என்பது நோட்டுக்கட்டுகளை கொடுத்து கோடியாக ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. கூட்டணி கட்சிக்கெல்லாம் 20 கோடி ரூபா கொடுக்குறாங்க. காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக எல்லாம் 20 கோடி ரூபா கொடுக்குறாங்க. இந்த 20 கோடிக்கு தான் அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த 20 கோடி ரூபா ஆளுங்கட்சிக்கு 40 கோடி. இந்த 40 கோடி 20 கோடி தான் தேர்தல். எடப்பாடியும் பார்த்தாரு. லீமா ரோஸு, ஆம்ஸ்டாங் பொற்கொடி, இப்படி பண முதலைகளாக
அதிமுக நிற்கிற அத்தனை பேருமே 50 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் தான், திமுகவுக்கு இணையாக செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவான்? இவனும் 2000 கொடுப்பான், அவனும் 2000 கொடுப்பான். வாங்கி வச்சுட்டு அப்போ தான் அவர்கள் மனசாட்சி விழித்து கொள்ளும். அப்பொழுதுதான் திமுக அராஜகத்தை எதிர்க்கக்கூடிய கட்சி அதிமுக. அதிமுக என்பது எம்ஜிஆர் கட்சி, அது எடப்பாடி கட்சியோ ஜெயலலிதா கட்சி அல்ல, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆர் கட்சி தான் ஊழலை ஒழித்த கட்சி, ஊழலுக்கு எதிர்த்த கட்சி, கருணாநிதியை அடையாளம் தெரியாமல் உருக்குலைத்த கட்சி. அந்த வாக்கெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு. இப்போ புது வாக்காளர்கள் ஒரு 10% வாக்காளர் வந்திருக்காங்க. எல்லாம் இளைஞர்கள், எல்லாம் புது இளைஞர்கள், எல்லாம் புள்ளிங்கோ, எல்லாம் அந்த சதுர வட்டை, எல்லாமே பார்த்திங்கன்னா தலையை அப்படியே சரியாக வெட்டியிருப்பான், மேலே மட்டும் கொஞ்சம் முடி இருக்கும், முக்கால் பேண்டு, காதில் கடுக்க, இது எல்லா சமூகத்திலையும் இருக்கான். இவன் தான் விஜய் ரசிகர்கள். அரசியல் தெரியாது, 18 வயசு 19 வயசு, முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஆண்களும் பெண்களும். இந்த வாக்குகள் புதிதாக திமுக அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள். அவர்கள் 2 பேர்ட்டையும் அரசியலே இல்லை, கொள்கையே இல்லை, கோட்பாடே இல்லை. ஏமாற்றுவது, கொள்ளையடிப்பது, 1000 கோடிகளை பதுக்குவது, இதுதான். அதனால தான் புது வாக்காளர்கள் நீங்கள் விஜய்க்கு போகிறோம். அப்போது திமுக தோற்கும், அதிமுக வெற்றி பெறும். 2வது இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் விஜய். ஸோ இன்னொரு பக்கம் விஜய்க்கு இப்போ வரைக்கும் அரசியல் கட்டமைப்பு சரியா இல்லை. இப்போ கூட பெரம்பூர்லையும் திருச்சியிலும் பரப்புரை மேற்கொண்டிருந்தாரு. மற்ற கட்சிகள் பரப்புரை செய்யறதுக்கோ விஜய் பரப்புரை செய்யறதுக்கோ இப்பயே ஒரு வித்தியாசம் தெரியுது. மக்கள் அலையிலையா போறாங்க, அந்த இடத்துல விபத்து நடக்குது. இதை இப்போ தொடர்ச்சியா இருக்கிறதுனால அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லைம்மா, சினிமா கவர்ச்சி இருக்கு. எடப்பாடிக்கு சினிமா கவர்ச்சியில் ஸ்டாலினுக்கு இல்லை, உதயநிதிக்கு இல்லை. 25 ஆண்டு காலம் திரைப்படத்துறையில் ஒரு பெரிய கொடி கட்டியவர். அப்போ அந்த சினிமா கவர்ச்சி இருக்கத்தானே செய்யும், கூட்டத்தானே செய்யும். அது ஓட்டா மாறுதா என்பது 2வது கதை. இந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டும். அதனால நடக்கிற அசம்பாவிதத்துக்கு கூட காவல்துறை ஒழுங்கான முறையில எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, திமுக தான் இதுக்கு காரணம்னு ஆதவர்ஜுனா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாது, அதுக்கான வேலையை தான் திமுக பண்ணிட்டு இருக்குன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, இது மலிவான அரசியல். நீங்கள் திமுகவே இப்போ அதிகாரம் இல்லாமல் 2 நாளாக நிற்கிது. டிஜிபி மாற்றப்பட்டு விட்டார். எடப்பாடி கொடுத்த அமித்ஷா பட்டியல் தான் இப்போ டிஜிபி ரத்தூர். திமுகவுக்கே அதிகாரம் இல்லை. அப்புறம் அங்கே முட்டாள் ஆதவர்ஜுனா திமுக அதுக்கு பின்னணி இருக்கு எப்படி சொல்ல முடியும்? அத்தனை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் புது டிஜிபி கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. புது டிஜிபி திமுகவால் புறக்கணிக்கப்பட்டவர். அதிமுகவால் அமித்ஷாவிடம் கொடுக்கப்பட்ட பட்டியலில் தான் இவர் வந்திருக்கார். அப்புறம் இப்படி திமுக பின்னாடி இருக்கும்? இதெல்லாம் சாத்தியமே இல்லை. அவரோட கூட்டத்தில் பாட்டில் வீசி நடந்தது, அதுவுமே திமுக பண்ண சதின்ற அளவுக்கு மேடையில் பேசியிருந்தார். இல்லை, அது 2 சமூக விரோதிகள் குடித்து விட்டு பாட்டிலை வீசி கொண்டார்கள். அதுக்கும் திமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. திமுக என்ன 2 பாட்டிலை 2 சமூக விரோதிகளை சொல்லி அடிக்கிற அளவுக்கு திமுக தாழ்ந்து போச்சு. அது வரல. ஏதாவது காரணம் சொல்லி திமுகவை குற்றம் சாட்டணும். வில்லிவாக்கத்தில் வெற்றி பெறணும். வில்லிவாக்கத்தில் வெற்றி பெற்றால் ஆதவர்ஜனுடைய அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. புசி வெற்றி பெற்றால் விஜய் வெற்றி பெறுவார். இன்றைக்கி சட்டசபையில் போகும்போது ஆதவர்ஜன் இருக்க மாட்டார், அதுக்கு அனுமதி இல்லை. அப்போது கண்ணீர் விடுவதற்கு அதுதான் காரணம், கவலைப்படுவதற்கு அதுதான் காரணம். சபரீசனுடைய நண்பர் கார்த்தி பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவார், பல 1000 கோடி செலவு பண்ணுவார். 40,000 கோடி ரூபா அந்த பிரிக்ஸ் வில்லா செங்கல் சூளை இருந்தாலும் அது 200 ஏக்கரா வச்சுருக்கார். எல்லாம் ஆக்கிரமிச்சது, அடிமாட்டு விலைக்கு வாங்கினது. சபரீசனுடைய திமுக பதவியை பயன்படுத்தி வாங்கியது. விமான நிலையத்தையும் தூக்கி 50 கிலோமீட்டர் தள்ளினார்னா எவ்வளோ லஞ்ச லாவணிய ஊழல். மத்திய அரசு அதிகாரிகள், விமான நிலைய அதிகாரிகள், விமான நிலைய ஆணையம் எத்தனை கோடியை கொடுத்துருப்பார். இப்போ ஆதவர்ஜுனாவால செலவு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா? ஏன்னா செலவு பண்ணுவாரு. அதாவது விஜய் சொல்லியிருக்கிற பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டான்ட்டார், பணம் கொடுத்து ஓட்டு வாங்க வேண்டான்ட்டார். இப்போ இதுதான் ஆதவர்ஜனுடைய ஆதங்கம். ஆதவர்ஜனை பெட்டியை திறக்க முடியல. பணம் கொடுத்தால் விஜய் பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறான், அத்தனை ஓட்டுகளும் பணம் கொடுத்து வாங்கப்பட்டதுங்கிற அவப்பெயர் வந்துடும்.
திமுகவே பணம் கொடுக்குற பொழுது படம் பிடிப்பான். திமுக ரகசியமாக பணம் கொடுத்து முடிஞ்சுது. அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்குது. 250 பேருக்கு 300 பேருக்கு ஒரு ஆள், இப்படி 300 பேருக்கு ஒரு ஆள். அந்த கட்டமைப்பு தான் அவர் சொல்கிற டேட்டாஸ், சபரீசன் சொல்லுகிற டேட்டாஸ். அதுதான் சபரீசனால தான் இந்த தடவை திமுகவில் பல வேட்பாளர்கள் மாற்றப்பட்டாங்களா, வாய்ப்பு மறுக்கப்பட்டு புதிய வேட்பாளர்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கா? அதுதான் உண்மை. ஏன்னா ஸ்டாலின் கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏவா வேலு உடைய பேத்திய விஜயகாந்த் மகனுக்கு சம்மந்தம் பண்ண போகிறாங்க, திருமணம் முடிக்க போகிறாங்க. இதற்காக சீதனம் தான். திமுகவுடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சீதனம். அப்போ ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுதா? துர்காவிடம் அனுமதி வாங்கி தான் 10 சீட் கொடுக்குறாரு. காரணம் பிடபிள்யூல 1000 கோடி 2000 கோடி 5000 கோடின்னு குடி துர்காட்டில் இறக்கி வைக்கிற நபர் தான் அந்த ஏவா வேலு. தன்னுடைய பேத்திக்கு சீதனம் தான் 10 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சீட்டு. இதெல்லாம் அப்போ முதலமைச்சருக்கு தெரியலேன்னு தான் அர்த்தம். சபரீசன் தான் இதை அரசியல் செய்கிறார், துர்கா அரசியல் செய்கிறார். கருணாநிதி இருந்த காலத்தில் வேற, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்த காலம் வேறு. கேட்கவே ஆள் இல்லாத ஒரு பொருளுக்கு மிகப்பெரிய விலை கொடுத்தாங்கன்னா 0.5% கூட இல்லை பிரேமலதாட்ட. 0.5% கூட இல்லை. கேட்பதற்கே நாதி இல்லை. 2021 தேர்தலில் வேலுமணி விரட்டியே விட்டார். ஆளே இல்லை, அம்பையில் ஒன்றும் இல்லை. இதுக்கு 10 சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் 40 கோடி ரூபா, 10 தொகுதிக்கு 400 கோடி ரூபா. இதில் யாருடைய பணம்? மக்கள் வரி பணம். கொள்ளையடித்து இந்த ஏவா வேலு கொள்ளையடித்து பிரேமலதாவுக்கு கொடுக்குறார். இதை சீர் 400 கோடி ரூபா பேத்தியை கொடுத்து அந்த குடும்பத்துக்கு 400 கோடி. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இதெல்லாம் தெலுங்கு கூட்டணி. மக்கள் பேசிக்கிறோம். ஆந்திராவில் அரசியல் செய்யக்கூடிய தெலுங்கர்கள் தமிழ்நாட்டினுடைய அதிகாரத்தை பிடித்து விட்டார்கள். இது ஒரு தெலுங்கு கூட்டணின்னு சொல்கிறார். இந்த கூட்டணி தான் இவர்களை ஆளுகிறதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி திமுக ஓட்டு போடுவான்? பிரேமலதாவுக்கு கொடுத்த ஓட்டு வன்னியர் ஒரு ஓட்டு விழுகாது திமுகவுக்கு. வன்னியர் அமைப்புகள் எல்லாம் முழுக்க திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும். 10.5 எடப்பாடி கடைசி காலத்தில் ஆட்சி முடிகிற பொழுது கொடுத்தது. திமுக ஆட்சி காலத்தில் அந்த 10.5க்கான தீர்மானமே சட்டசபையில் போடப்படவில்லை. பல குரல் கொடுத்தாச்சு, பல போராட்டம், பல கோரிக்கைகள். அப்போ திமுக வன்னியர்கள் வளருவதை அனுமதிக்கலை. கடைசியாக வேல்முருகனையும் வெளியனுப்பிச்சிச்சு. இதை வன்னியர் வாக்கு இல்லை, 3% வன்னியர் வாக்கு இல்லை, தலித்து வாக்கு இல்லை, கிறித்தோர் வாக்கு இல்லை. அப்போ 9% வாக்கு இல்லை. அதிருப்தியாளர்கள் வாக்கு 5%. 9, 5, 14. குறைந்தபட்சம் 10% வாக்கு திமுக வெளியேறினால் அதிமுக வெற்றி பெறும். இதுதான் அரசியல். சார், ஆனால் இந்த தடவை கரூர் பாலாஜி, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்குக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அதுக்கான பின்னணி என்ன? ஏன்னா கரூர்ல தான் அவர் ஃபீல்ட் ஒர்க் நல்லா பண்ணக்கூடிய ஆளு. அரசியல்ல இப்பவும் அவருக்கான ஒரு தனி மதிப்பு, செல்வாக்கு கரூர்ல இருக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலை எதுக்காக அவரை கோவை தெற்குக்கு மாற்றணும்? அவர் மாற்றவெல்லாம் இல்லை. நீங்கள் சொல்லுகிற இந்த செல்வாக்கும் அவருக்கு இருந்தால் அவருக்கு கரூர் விட்டு போயிருக்க மாட்டார். 2000 பேர் கரூர் கம்பெனின்னு அத்தனை சமூக விரோதிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிற பார் பூரா அவன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். கரூரில் பெரிய அல்ட்ராசிட்டி. கரூரில் நின்று ஜெயிக்கவே முடியாது. தானாக கரூர்லேருந்து கோவைக்கு போயிட்டார். 2 துறை, மின்சாரத்துறையும் ஆயத்தீர்வை, 2ஐயும் அவர் தான் அமைச்சர். கரூருக்கு தான் அந்த கோப்புகள் போய் அவர் பார்த்த பிறகு தான் அமைச்சர் கையெழுத்து போடணும். தங்கம் தென்னரசோ சிவசங்கர். காரணம் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்கக்கூடிய வேலை அவர் 1000 கோடி ரூபாய் செலவு செய்யணும். அதற்காகத்தான் அவருக்கு வேலுமணியை எதிர்க்கக்கூடிய தொகுதியான கோவையை அவரே தேர்ந்தெடுத்ததுக்கு அதுதான் காரணம். சார், தெரிஞ்சே அதை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உண்மைதான். வெற்றி பெறுவதற்கு கரூரை விட எனக்கு கொங்கு பெல்ட்டு தான் எனக்கு சாதகமாக இருக்குது. தானும் கொங்கு வேளாளர். அப்போ அந்த அடையாளம் 25 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற வைக்க முடியும்னு நம்பித்தான் அங்கே போயிருக்கார். இதை முதலமைச்சரே அனுமதிச்சிருக்கிறார். வானதி சீனிவாசனும் இந்த தடவை தொகுதி மாறி இருக்காங்க. செந்தில் பாலாஜியை நேரடியாக எதிர்க்க முடியாதுன்றதுக்காக தான் முன்கூட்டியே மாறி இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் உண்மை. செந்தில் பாலாஜியை வானதி சீனிவாசன் ஆமாம்,
அவர் ஒரு வீட்டுக்கு 2 கிராம் கொடுக்க போகிறார். அது மூக்குத்தியோ கம்மலோ எதாக இருந்தாலும் 2 கிராம். எத்தனை கோடி தொகுதி செலவு பண்ணுவார். வானதியும் பாஜகவில் ஒரு 1000 கோடியை வைத்திருக்கு. பல முரண்பாடுகளை செய்து இருக்குது. ஆனால் அந்த அம்மா பாஜக இனி இங்கே வெற்றி பெறாது, அதனால் அந்த அம்மா தொகுதி மாறுவதற்காக தான் காரணம். நேரடியாக செந்தில் பாலாஜியோடு மோத முடியாதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரிந்து தான் முதலே மூட்டை கட்டிட்டு போகிறதுக்கு அதுதான் காரணம். அதே மாதிரி அண்ணாமலைக்கும் சீட் மறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் நான் வந்து தொகுதி கேட்கல, நான் பிரச்சாரம் தான் பண்ணுவேன் அப்படின்றத உறுதியாக சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? ஏதாவது அதிருப்தி பாஜகவில் அண்ணாமலைக்கு இருக்கா? அண்ணாமலையை என்னைக்கு மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கினார்களோ அன்னைக்கே அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போய்விட்டது. இப்போ அண்ணாமலைக்கு எதிரான ஆட்கள் 3 பேர் பெரிய அதிகாரத்தில் இருக்காங்க. ஒருவர் அண்ணாமலையால் பழிவாங்கப்பட்ட கேடி ராகவனை படப்பிடிப்பு மிக அலங்கோலமான அவலட்சமான படப்பிடிப்பை செய்து அண்ணாமலை மாநிலத்தில் இருக்கிற காலத்தில் கமலாலயத்து பக்கம் திரும்பியே பார்க்காதவர் கேடி ராகவன். ஒன்று. இரண்டாவது, எடப்பாடியும் அண்ணாமலை சட்டசபைக்குள் வருவதை விரும்பவில்லை. சட்டசபைக்குள் வந்தால் தனக்கு எதிராக அணி சேர்ப்பார், செயல்படுவார், கூட்டம் சேர்ப்பார் என்பது எடப்பாடி சந்தேகப்படுறார். 2. மூணாவது, நயினார் அண்ணாமலையுடைய வளர்ச்சி தன்னுடைய வீழ்ச்சி நினைக்கிறார். அண்ணாமலை ஆதரவாளர்கள் அமர் பிரசாத் ரெட்டி, வினோஜ் பி செல்வம், அஸ்வத்தம்மன், இப்படி பல பேர் அண்ணாமலையோடு இருக்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தால் இவர்கள் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு வேட்டு வைப்பார்கள், எதிராக இருப்பார்கள். இப்படியான ஒரு சந்தேகம் எடப்பாடிக்கும் இருக்கு. எடப்பாடியால தான் இந்த தடவை அண்ணாமலைக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் அழுத்தம் கொடுத்திருக்காருன்றதுல எந்த மாற்றம் இல்லை. உண்மை அதுதான். இவருக்கு மாநில தலைவர் மாற்றினதுக்கு காரணமே எடப்பாடி தானே. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் நான் இந்த கூட்டணியை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். கூட்டணி குழப்பம் அத்தனையும் அண்ணாமலை தான். அப்போ எப்படி அண்ணாமலை அதிமுக தொண்டை ஓட்டு போடுவான்? போட மாட்டான். அதனால தான் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் முடிவு வெளியாகிற பொழுது அண்ணாமலை தனி கட்சி துவங்குவதற்கான அறிவிப்பு வெளியே வரும். மத்தியில பொறுப்பு கொடுப்பாங்க, அதனாலதான் மாநில செல்வாக்குல அவருக்கான செல்வாக்கு குறைக்கப்பட்டிருக்கு, சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க பாஜக அப்படின்ற ஒரு விமர்சனமும் அவர் மேல வைக்கப்படுது. இல்லை, அவரே அது விமர்சனத்தை வச்சுக்கிறார். எனக்கு பிரதமர் மோடியே அந்த பதவி தரன்னு இருக்கார், உள்துறை தரன்னு இருக்கு. இவரே கிளப்பி விடுறார். இவரை தான் பதவியிலிருந்து எடுத்த பிறகு இவரை சீந்துவதற்கே ஆள் இல்லையே, இவரை பார்ப்பதற்கே ஆள் இல்லையே. அப்புறம் இவர் எப்படி சொல்கிறது? எனக்கு கும்பகோணத்தில் கூப்பிட்டாங்க, புதுக்கோட்டையில் கூப்பிட்டாங்கிறக்காக தான். அதனால் அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்டது இந்த தேர்தலோடு. பிரதமருக்கான நெருக்கம் குறைந்து விட்டதா சார் இந்த தடவை? அண்ணாமலைக்கும் பிரதமருக்கும் இருந்த நெருக்கம் வந்து சுத்தமாகவே இல்லைன்னு சொல்ல வரீங்க? இவர் என்னைக்கு மாநில தலைவர் தூக்குனாங்களோ அன்னையோட முடிஞ்சு போச்சு. இவர் வீட்டுக்கே ரெய்டு நடந்தது. இவர் திமுகவோடு இருந்த நெருக்கம் பாஜக ரசிக்கவில்லை. நேருவோடு இருந்த நெருக்கம், சக்கரபாணியோடு இருந்த நெருக்கம் அத்தனையும் பாஜகவுக்கு தெரியும். இவருடைய மனைவியின் சகோதரர் சிவகுமார் நடத்துகிற செங்கல் தொழிற்சாலைக்கு துரைமுருகன் நீர்வளத்துறையிலிருந்து மணல் தண்ணீர்லாம் போகுது. அப்போது திமுகவோடு இவர் நெருங்கி விட்டார் என்ற காரணத்தினால் பாஜக இவரை கலட்டி விட்டது. இதற்கு பிறகும் அவருக்கான வாய்ப்பே இல்லை முடிஞ்சு போச்சு. இந்த தடவை சீட்டு இல்லைன்னா அவர் கட்சி விட்டு வெளியேறிடுவார். புது கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வேற அரசியல் பண்ணியாகணும் இல்லை. பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. பாஜகவே மாரிதாசர் சொல்லி இவரை செய்தியை போட சொல்கிறான். யார்? பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை மீது பாஜகவை சேர்ந்த மாரிதாசிடம் பாஜகவே தகவல் கொடுக்குது. 80 கோடி ரூபாய்க்கு ஒரு நிலம் வாங்கியிருக்காரு கோயம்புத்தூரில். இந்த நிலம் 50 கோடி. இது பல மடங்கு என்ன விளையிருக்கு. ஏது இவ்வளவு கோடி அவருக்கு? எல்லாம் திமுகவோட வாங்கிய லஞ்சம், லாவணியம், ஊழல். சார், இப்போ வந்து பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் போட்டிடுறாரு. இந்த வேட்பு மனுவிலே சர்ச்சை வந்திருக்கு. ஏன்னா வந்து திருச்சி கிழக்குல கொடுத்த வேட்பு மனுவில் அவர் மேல புகார் இருக்குன்றத பதிவு செஞ்சிருக்காரு. ஆனா பெரம்பூர்ல அது செய்யல. அந்த அளவுக்கு ஒரு மெத்தனமான போக்குல தாவேக்கா இருக்கா?
ஒரு வேட்புமனுன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம், இதுலயே ஒரு மெத்தனமா இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அவங்க மேல வைக்கிறாங்க. இதை விட இன்னொரு பெரிய மெத்தனம் என்னன்னா, வயசு குறைவில் இல்லை, உள்துறை செயலாளருக்கு புகார் அனுப்புகிறாங்க. அந்த உள்துறை செயலாளர் மாதிரி அஸ்ஸாமில் போய் அவர் கவர்னராக போயிட்டார். அஸ்ஸாமுக்கு இந்த புகார் அவர் வந்து விசாரிப்பாரா? அப்போது இதுதான் தாவேக்கால் இருக்கக்கூடிய அறிவுசார் ஆட்கள். இது எந்த அளவுக்கு இவர்களை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்தும் என்று தெரியவில்லை. சார், சீமானுடைய அரசியல் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க சார்? சீமான் இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் முடிஞ்சு போச்சு. இவருடைய வாக்கை பூரா விஜய், ஒரு சீமானுடைய வாக்கு வங்கி ஒரு 2-3% மேல் இந்த தேர்தலில் வாய்ப்பு இல்லை. ஏன்? சீமானுடைய வாக்குகள் பூரா விஜய்க்கு மடைமாற்றப்பட்டது. விஜய்க்கு ஓட்டு போடுகிற அத்தனை பேரும் சீமானிடமிருந்து போகிற இளம் தலைமுறையினர் தான். அதனால் சீமானுடைய அரசியல் வாழ்க்கை இந்த தேர்தல் முடிகிற பொழுது பல பேருடைய அரசியல் வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும். அதில் சீமானும் ஒருவர். விஜய், சீமான், அண்ணாமலை, உதயநிதி, இப்படி பல பேருடைய அரசியல் வாழ்க்கை முடிய போகிறது. அந்த முடிவில் சீமானுடைய அரசியல் வாழ்க்கையும் இந்த 2026 தேர்தல் முடிவு செய்யும். தொடர்ந்து அவர் இலவசங்களுக்கு எதிராக தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. மற்ற கட்சிகளை மாதிரி இலவசங்களை கொடுத்து நான் ஏமாத்த விரும்பல அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் இப்ப வரைக்கும் இருக்காரு. அதை எப்படி எடுத்துக்கிறது சார்? இலவசங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இல்லைம்மா, அதாவது சீமான் ஒரு அரசியல் காமெடியன். சீமானை பொறுத்த வரைக்கும் 15 ஆண்டு காலம் அரசியல் நடத்தி ஒரு வட்டச் செயலாளரை கூட வெற்றி பெற வைக்க முடியல. ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல. ஒரு சாதாரண ஒரு ஊராட்சியை கூட பிடிக்க முடியல. ஒரு பெரூராட்சியை பிடிக்க முடியல. அப்போ என்ன அரசியல்வாதி? 15 ஆண்டு காலம் என்ன அரசியல் பண்ண? மாறி மாறி பல பேர் சீமானை குற்றம் சாட்டி வெளியே போயிட்டான். காளியம்மாள் போச்சு, ராஜீவ்காந்தி போனார், கல்யாண சுந்தரம் போனார், ஜெகதீஷ பாண்டி, இப்படி பல பேர் சீமான் மேலே வச்ச குற்றச்சாட்டு. நேர நீங்கள் கூட்டணி தலைவர்களிடம் ரகசியமாக பணம் வாங்கி கொள்ளுகிறார், இந்த புகார் தான் அவர் மேலே தொடர்ந்து இருக்கு. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அவரால் வெற்றி பெற முடியல. அப்போ சீமான் ஒரு அரசியல்வாதியே அல்ல, அரசியல் பொருட்டே அல்ல. இந்த தேர்தலோடு அவருடைய அரசியலும் முடிந்துவிடும். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கள நிலவரங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.